மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துனன் இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைன்னு சொன்னா தப்பு வச்சிங்க மேடம். மேடம் இல்ல நான் அதுக்காக No, I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? ஏன்னா யாரை கடிக்குதுன்னு கவனிக்கணும். அதான் இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீங்க? உடச்சே பேசும். அது மறுபடி சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்டேடாக இருக்கிறது? எங்க வீட்டு குழந்தைய சுற்றி ஒரு நாய் போட்டு இது பண்ணியிருந்தா அப்படியே மேலே விழுந்து எல்லா நாய்களையும் அடிச்சிருப்பேன். எல்லா நாய்களையும் என்ன பண்ணிருப்பேன் வந்து ரொம்ப வந்து வயலண்டாக தான் நானே இது ட்ரீட் பண்ணியிருப்பேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அதுக்காக வந்து நான் இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லுங்க சார். ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா வந்து அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். பொட்டல ஓட்டுற நாயே என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இப்போ நீங்க வேக்சின் பண்றதுனாலயோ கருத்தடை பண்றதுனால இப்போ எனக்கு தீர்வு வராது. உடனடி தீர்வு கிடையாது சார். அப்புறம் என்ன நீங்க வந்த இப்போ நான் மக்கள் டெய்லி அஃபெக்ட் ஆயிட்டு அம்மா சொல்லுது குழந்தை கடிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு குழந்தை கடிக்கிறோம், நாளைக்கு ஒரு குழந்தை கடிக்குதாங்க. உண்மை. அப்ப எனக்கு அரசிட்ட நான் என்ன கேட்பேன் சார்? நான் உங்க கூட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சார். நான் அரசிட்ட தான் பேசுவேன் சார். என் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அரசு தானே. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ என்ன பிரச்சனை? நான் என்ன கேக்குறேன், அரசுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. கரெக்டா கட்டுட்டா. ஒரே ஒரு அரசு கேக்குது, நீங்க வீட்ல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்ல மக்கள் கொண்டு விடுவாங்க, நாளைக்கு யாருமே வீட்ல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா ஆக்சுவலி அப்படி சொன்னாங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஐயோ பைத்தியம் நினைச்சா தெளிவா இருக்குது. எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணி இருக்கு, சேஃபா தான் இருக்கு. கொஞ்சம் நிதானமா பதட்டப்படாம. அந்த ராட்வெய்லர் உங்க நாயா மேடம்? டேய் எடுத்து குடுக்குறியாடா நீ? எல்லாம் எங்க கலோக்கியெல்லாம் முடிச்சிரீங்க. அவர் எங்க டாக் பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு. அதனால எங்க டாக் பத்தி உங்க டாக்னா எது மேடம்? உங்கன்றதோட வரையறை என்ன? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க? நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. எங்க நாய் அப்படினு சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? நீங்களே ஒரு பக்கம் பேசுறீங்கல்ல உங்க குழந்தைங்க, அதே மாதிரி உண்மையா சொல்றீங்க. ஸ்டில் ஐ அம் சிங்கிள் பிகாஸ் ஐ ஃபீல் அந்த நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? அது எப்பறா முடியும்? மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை, என் மச்சான், என் மைத்துனன் இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைன்னு சொன்னா தப்பு வச்சிங்க மேடம். சார் இது. இந்த சமாளிக்கிற வலையில வச்சுக்கறாங்க. உங்க நீங்க சொல்றீங்களே, இப்போ நான் கேக்குறேன், அந்த அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்ல நீங்க என்ன பண்ணிரீங்க? நல்ல நாயெல்லாம் என் நாய். என்ன இடிச்சு வாய் நினைச்சிட்டியா? உங்க நாய் உங்களுடைய பிரைவேட் சொத்து. அதுல வந்து கவர்மெண்ட் உரிமம் கொண்டாட முடியாது. ரோட்ல அலையற நாய் எங்க நாய் கவர்மெண்ட் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது உங்க நாய் இல்ல, நீங்க கூட்டி போய் அந்த நாய் எல்லாம் கொன்றீங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்கு. நாங்க உங்களை நம்ப மாட்டோம்னு சொல்லி எங்க நாய், எங்க தெரு, நாய் சாலா நாங்க அமைச்சுக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்ல ஏன் போறீங்க? ஐயோ நான் என்ன செய்வேன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட்ல அழகா வச்சிருந்து பாதுகாத்து ஒரு பிரச்சனை இல்லாம இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு காண முடியும். இந்தியா பூரா அதுக்கு அலோகேட் பண்ணணும், அவ்வளவுதான். வண்டர்ஃபுல் ஐடியா சார், சூப்பர் ஐடியா. இன்னைக்கு நீ செஞ்ச தப்பால உன் இனமே பாதிக்கப்பட்டிருக்கு பாரு. சோ இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்தை வாங்கி பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க. அடுத்து வந்து இத்தனை டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்தை கிரியேட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அது பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸ் வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. salary package டிஸ்கஸ் பண்ணலாமா? இப்போ நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க. ஆஹா. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா என் சொந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? ரியாக்ஷனா? கண்ணில் பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா அசிங்கம் அல்லவருக்கு. என் 6 வயசு பிள்ளைய நான் ஆட்டோல கூட்டி போறப்போ ஒரு நாய் குறுக்க வந்து என் பிள்ளை செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு அக்கௌண்டபிளா கவர்மெண்ட் இருந்தாகணும், இருக்கும். இங்க பாருங்க, உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு உண்டாக்கிறோம். பயப்படாதீங்க, உங்க பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு ஒரு கவுன்சிலரால் சொல்ல முடியுமா மக்கள் பிரதிநிதியால? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. சார் மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோகிராம் நடத்துங்கன்னு நாங்க சொல்லல நாய்க்கு சார். எப்படி நடத்துது? அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதாடி? நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. முடியாதுல. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். அவ்வளவுதான். அது எப்பறா மாப்ள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற? திருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும்னு நான் பிலீவ் பண்றேன் சார். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக அதை செயல்படுத்துவதன் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கா? திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா, இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லி. ரிட்டன்ல திருநாய்கள் கிடையாது, இந்த மாதிரி தான் அகற்றிட்டாங்க. அகற்றின அப்புறம் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நரிகள் உள்ள வந்துருச்சு. நரி கூட தயாரா இருக்கீங்களா? நரி எங்க நீங்க உள்ள ஒரு மட்டும் ஐடியா சொல்லுங்க. இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாயா? See what we need to understand, dog is an invasive species. அதை விட்டு சீவை கருவேல மாதிரி
சீமை கருவேல மாதிரி விட்டோம்னா அது பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் அழிச்சிடும். சென்னையில் 1,80,000 stray dogs and 1 lakh pet dogs. So the 1,80,000 தான் we want to remove, not the 1 lakh with you. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? இந்த பாஸ்ட் 20 இயர்ஸ் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. வெறும் 2 நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக அந்த இடத்துல இருக்க அந்த இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. ஆனா இந்த ராட் மேல எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? இல்ல சார், ஆச்சு சார், 10,000 ரூபாய். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா நீ என்ன சொல்லிருக்கணும், பாவம் செத்து போச்சு, என் கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு அழுதேன் சார். ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கே புரியும் உங்க ஜீவகாருண்யத்தோட டைமென்ஷன்ஸ. நான் அழுதேன். இது 10,000 ரூபாய் போச்சேனா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? எலி வந்து உங்க காரை குதறி செத்து வேற போச்சு, ரைட்டா? அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது. யோ, நான் அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறேன், ஏதோ அவார்டு வாங்க நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தை இறந்து போச்சு. இது உங்களோட சிம்பிள், ஒரு கார் டேமேஜ், அவ்வளவுதான். கொண்டு போய் கொடுத்தா அது இன்சூரன்ஸ்ல கூட பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல சார், கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட். குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப, இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. அந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. பேசாதீங்க, இதனால தான் உங்க மேல உங்களுக்கு கோவம் வருதுமா? இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. இது ஒருத்தனுடைய தனிப்பட்ட உணர்வு இல்ல, ஒவ்வொருத்தருடைய உணர்வு. இல்ல, நான் அதுக்காக No, I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகிறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அவருக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால அவர் முகத்தை பார்க்க முடியல. பிரேக்ல போய் எப்படி என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சி முழுங்குது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அவர் பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. நான் வந்து வருத்தப்படுறேன். நான் அதுக்கு கருணை காட்டுவேனா இல்லை அவங்க கிட்ட போய் அனுபவப்பட்டு பேசுவேனாங்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு மனுஷனா நான் வந்து அந்த இடத்துல தன குடிஞ்சு. நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க கருணை காட்டுவீங்களா இல்ல இவர் பக்கம் போய் நிப்பீங்களா? சார், நான் உண்மையாலுமே அவர் பக்கத்து தான் போய் சார் கேட்பேன். நான் அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கறதுனா எனக்கு வந்து ஹியூமனுக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. ஒரு நாய் கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாய் பேசாம போய் நம்ம என் கழுத்துக்கு அடிப்பான். ஒரு கம்யூனிட்டி டாக்னு வச்சுக்கோங்க, ஒரு தெரு, அந்த தெருல இருக்க எல்லாரும் நாயோட அன்பா பழகி ஒரு கம்யூனலா நல்லா ஒரு கம்யூனிட்டி இருக்கணும்ங்கறீங்க. சரி, ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்ன கட்சி போடுங்க? ஊர் ஜனங்க தான் என்ன நம்பாம பேசுறானுங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது என்ன பண்றது? நானு அப்ப நகரத்துல நான் ஒரு நைட்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புதிய ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படினா பாதுகாப்போட வாங்க. சிரிக்கறானி வெக்கமா இல்ல? ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்ட. நீங்க எந்த நேரத்துல போறீங்க? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறேன். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதல அவன சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுற? இந்த ஊருக்கு ஒருத்தன் வரான், அவன் வந்து ஒழுங்கானவனா திருடனா எனக்கு தெரியாது. புதுசா ஒருத்தன் வரானா அந்த ஊர்க்காரங்களுக்கு கண்டிப்பா காலிங் பால் அலர்ட் பண்ணும். எனக்கு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போச்சேனே. அதுல எல்லா நாயும் வந்து நடந்து போறன பின்னாடி வந்து கடிக்குமா என்றால் கிடையாது. எல்லா நாயும் கடிக்காது. கடிக்காது. ஆனா எந்த நாய் கடிக்கும்? நீங்க சொல்றது அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒரு 2 பேர் வரான், அந்த வீட்ல உள்ள பூந்து நம்ம வந்து ஆச்சி தூக்கிலாம்டா. 12 மணி இந்த ஊர்ல யாருமே இல்ல, அவனும் வரான். இப்போ அந்த நாய் வந்து உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுமா? அவன இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நான் ஒன்னு சொல்றேன். இப்ப போட் கிளப் இருக்குல, அந்த ஏரியால சமீபத்துல நிறைய பணக்காரர் கூட அந்த பகுதியில கடைசி எப்ப திருட்டு நடந்துச்சு இருக்கு. நான் போட் கிளப்ல நாயை பார்த்தது இல்ல. நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. திருடர்களை தடுக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நான் என்ன சொல்றேன்னா அந்த வேலை கவர்மெண்ட் வருது. அதாவது நாய் கடிக்கும் புரியுது, ஆனா நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேள்வி இருக்கல. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. கேவியர் புரிஞ்சுக்கங்க, அதுதான் சொல்றேன். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. எங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. நீங்க 11 மணிக்கு நைட் மேல போனீங்கன்னா கம்யூனிட்டி டாக்ஸ் கொலைக்கும். ஐயா, காசு விஸ்வநாதர் ஐயா, உன் சொற்பொழிவை கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? அதுதான், அது வந்து நாய்க்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன், தெரியாத நாயை வெளியில அனுப்பிடுங்கங்கறேன். லா பாயிண்ட் புடிச்சானே. நீங்க அத கல்ல தூக்குனீங்க கடைசில வரும். கம்யூனிட்டி டாக்ஸ் சொல்றது தப்பு சார். நான் நல்லவனா இல்லையான்றதை ஏன் சார் ஒரு நாய் முடிவு எடுக்கணும்? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நான் கடி வாங்கணும் மருத்துவமனைக்கு போறோம், அது மாதிரி ஊசி போட்டுக்கிறோம். அந்த டாக் எந்த டாக் கடிச்சனா அதையும் தூக்கிட்டு போறோம். அதெல்லாம் ஒரு வசதி இருக்கு, கோபி பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி தான் சொல்ல முடியும். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏன்னா யாரை கடிக்குதுன்னு கவனிக்கணும். அதான் இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? உடச்சே பேசுவோம்.
என்னையா போட்டு கொடுக்குற? பிரச்சனையே அப்படிப்பட்ட ஒரு அனிமலோட சேர்ந்து தான் நம்ம எப்படி வாழ முடியுங்கிறது தான். இப்போ அதுக்கு தான் நான் கேட்டேன், பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. அது மறுபடி சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததான் உங்களை சந்திப்பேன் தம்பி. தொடர்ச்சியாக நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் தான் சார் அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? என்னமா இது கசகசா பொதுவா மனுஷனுக்கு அறிவு வேணும், அதுல கொஞ்சம் பொது அறிவு வேணும். உனக்கு அது கிடையாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும்? ஒரு